அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு. மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவலூரில் வாழ்ந்த மன்னர். மலையமான் குலத்தில் தோன்றியவர். பகைவர்களை வென்று நாட்டுக்கு நன்மை செய்தவர். உலகத்தில் தனக்கு உடைமையானது எதுவும் இல்லை என்று நம்பியதால் தனது மக்களையும் நாட்டையும் மிகுந்த நேர்மையாய் மிக தெளிவாக வழிநடத்தி ஆண்டு வந்தார். சிவனடியார்களின் கருத்தறிந்து பணி செய்பவர். தமது செல்வம் எல்லாம் சிவனடியார் செல்வமே என்று கருதுபவர். சிவன் கோவில்களில் பூஜை விழா முதலியவற்றை இடைவிடாமல் செய்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டவர். சிவனை போற்றி வாழ்ந்து வந்தவர். சிவனடியார்களின் திருவடிகளையே துணையாக கொண்டிருந்தவர். சிவபெருமானின் மேல் இருந்த பற்றால் சிவனடியார்களின் வேடத்தை அல்லது வேடம் தரித்தவர்களை உண்மையானவர்கள் என்று கருதி வந்தார். அடியார்கள் திருநீறு பூசி ருத்ராட்ச மாலை அணிந்து காட்சி தரும் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கொண்டவர். இதனால் மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்பட்டார். மெய்ப்பொருள் நாயனாரிடம் முத்துநாதன் என்பவன் பகை கொண்டு இருந்தான். அவனுக்கும் நாயனார்க்கும் பல முறை போர்கள் நிகழ்ந்தன. ஒரு முறை கூட முத்துநாதன் வெற்றி பெற முடியவில்லை. நேர் நின்று போர் புரிந்தால் இந்த நாயனாரை வெல்ல முடியாது. ஆதலால் வஞ்சகத்தாலோ சூழ்ச்சியாலோ தான் அவரை வீழ்த்த முடியும் என்று எண்ணிய முத்துநாதன் அதற்கான திட்டத்தை தீட்டினான். நாயனார் சிவன் மீது கொண்ட பக்தியையும் திருநீற்றின் மேல் கொண்ட பற்றையும் அறிந்தான். அடியார்போல் வேடம் பூண்டு நாயனாரை கொல்வதற்காக சூழ்ச்சி செய்தான். தனது உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டான். சடைமுடியை முடித்து கட்டி கொண்டான். கத்தி ஒன்றை மறைத்து ஒரு சுவடிக்குள் வைத்து கொண்டான். மனத்தில் வஞ்சனையை மறைத்து வைத்திருந்து பொய்யான தவக்கோலம் பூண்டு திருக்கோவலூருக்குள் நுழைந்தான். பொய் வேடம் புனைந்த முத்துநாதன் அடியாரின் அரண்மனையை அடைந்தான். வாயில் காப்போர் சிவனடியார் என்று எண்ணி அவனை போகவிட்டனர். பல வாயில்களையும் கடந்து மன்னரின் பள்ளியறை வாயிலை அடைந்தான். அங்கிருந்த தத்தன் எனும் வாயில் காப்போன் மன்னர் உறங்கும் நேரம் இது என்று முத்துநாதனை தடுத்தான். அதனையும் மீறி மன்னனுக்கு உறுதிப்பொருளை, அதாவது வீடு பேறு தருவதற்குரிய வழிமுறையை கூறப்போகிறேன், என்னை தடுக்காதே என்று தத்தனை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். எதுவும் பேசாத காவலாளி அவரை உள்ளே அனுப்பினான். இருந்தாலும் தத்தனுக்கு போலி அடியவர் மேல் ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனெனில் அடியவர்கள் அடுத்தவர்கள் அஞ்சும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். முத்துநாதன் மன்னர் மெய்ப்பொருளார் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் சென்றான். சத்தம் கேட்டு கண்விழித்த நாயனார் முத்துநாதனை சிவனடியார் என்று எண்ணி வணங்கினார். அடியவரே, இந்நேரத்தில் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன என்று பணிந்து கேட்டார். முத்துநாதன், இறைவன் அருளி செய்த ஆகமங்களுள் ஒன்று என்னிடம் இருக்கின்றது. அது வேறு எங்கும் இல்லாதது. அதனை உமக்கு கூறவே வந்தேன் என்று பொய் கூறினான். இதனை கேட்ட நாயனார் அகம் மகிழ்ந்தார். அந்த ஆகமத்தை கூற வேண்டினார். முத்துநாதன், உன் மனைவி இங்கே இருத்தல் கூடாது. நீயும் நானும் தனித்து இருந்து அந்த ஆகமத்தை அறிய வேண்டும் என்றான். உடனே மன்னன் அரசியாரை அனுப்பிவிட்டு பொய்வேட அடியாரை பீடத்தில் அமர்த்தி தான் கீழே அமர்ந்து அன்பரே அருள் செய்க என்றார். முத்துநாதன் தன்னுடைய கைகளில் வைத்திருந்த வஞ்சகமாகிய சுவடிப்பையை மடிமேல் வைத்து ஏட்டுச்சுவடியை பிரிப்பவன் போல் பாவனை செய்தான். மெய்ப்பொருள் நாயனார் தன்னை பணிந்து வணங்கும் சமயத்தில் உடைவாளை உருவி அவரை வெட்டினான். தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்தான். அப்போதும் நாயனார் அவனது உடம்பில் உள்ள தவவேடமே உண்மையான உறுதிப்பொருள் என்று எண்ணி அவனை வணங்கினார். தாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாது வெற்றி பெற்றார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் நாயனாரை முத்துநாதன் கொலை செய்த நிகழ்ச்சியை கூற வரும் இடத்தில் வாளால் வெட்டி கொலை செய்தான் என்று கூறுவதற்கு சேக்கிழாரின் மனம் ஒப்பவில்லையாம். எனவே அவன் எண்ணியதை செய்து முடித்தான் என்று கூறினார். முத்துநாதன் கொலை செய்யினும் அவன் வெற்றி பெறவில்லை. கொலையே செய்தாலும் அவன் சிவனடியார் உருவத்தில் இருப்பவன். எனவே நாயனார் அவனை வணங்கினார். அதாவது தான் கொண்ட கொள்கையில் அவர் கடைசி வரை உறுதியாக இருந்தார். எனவே வென்றவர் நாயனாரே என்கிறார் சேக்கிழார். முத்துநாதன் உள்ளே நுழைந்த போதிலிருந்தே சந்தேகம் கொண்ட தத்தன் சரியாக அச்சமயம் அங்கு வர முத்துநாதன் செய்த செயலைக் கண்டு நொடிப்பொழுதில் அரசனை அணுகினான். அங்கிருந்த முத்துநாதனை வாளினால் கொல்லப்போனான். அப்பொழுது குருதி கொப்புளிக்க வீழ்ந்து கொண்டிருந்த நாயனார், தத்தனே, இவர் நம்மவர், சிவனடியார் என்று தடுத்து சாய்ந்தார். சாய்ந்த நாயனாரை தாங்கிய தத்தன், எனக்கு உள்ள பணியாது என்று வினவினான். நாயனாரும், இந்த அடியார்க்கு வழியில் எவராலும் தீங்கு நேராதவாறு காத்து இவரை கொண்டு போய் விட்டுவிடு என்று ஆணையிட்டார். ஆணைப்படியே தத்தன் அந்த வஞ்சகனை அழைத்துச் சென்றான். அரண்மனையில் நிகழ்ந்ததை அறிந்தவர்கள் எல்லோரும் ஆங்காங்கே முத்துநாதனை வளைத்து கொண்டனர்.
அவர்களுக்கெல்லாம் அரசர் சொன்னதை தத்தன் எடுத்து கூறி விளக்கினான். ஒருவாறு மக்களிடம் இருந்து முத்தநாதனை காப்பாற்றி வாழேந்தி மக்கள் வாராத இடத்தில் அவனை விட்டான். அரண்மனைக்கு திரும்பிய தத்தன் நாயனாரிடம் செய்தியை தெரிவித்தான். அதனை கேட்ட நாயனார், இன்று எனக்கு இந்த உதவியை செய்தவர் மதிப்பிற்குரியவரே, வேறு யார் இந்த உதவியை செய்ய வல்லவர் என்று தத்தனை அருளோடு நோக்கி கூறினார். பின்பு இளவரசர், அமைச்சர் முதலியவர்க்கும், தம் பிரிவால் வருந்தி நிற்கும் அரசமாதேவியார் அவர்களுக்கும், ஏனைய சுற்றத்தார் முதலியோருக்கும் திருநீற்று நெறியை சிவ வழிபாட்டை அன்புடன் பாதுகாக்குமாறு வேண்டினார். பின்னர் மெய்ப்பொருளார் தில்லையிலே அருட்கூத்து ஆடிடும் பெருமானின் அழகிய வீரக் கழலணிந்த திருவடியை மனத்திலே எண்ணியிருந்தார். அந்த சமயத்தில் மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவபெருமான் அவர் தம்மை மனத்தகத்து எண்ணியிருந்த வடிவாகவே அவர் முன்னிலையில் திருக்காட்சி தந்து, மெய்ப்பொருள் நாயனாரே, உன்னை தடுத்தாட்கொள்ளவே இத்திருவிளையாடலை யாம் இயற்றினோம், என்னுடன் கைலாயம் வருவாயாக என்று அவரை மேலான விண்ணுலகின் கண் வாழும் தேவர்களுக்கும் எட்டாத அருள் வடிவான தம் திருவடி நிழலில் கலந்து இன்புறுமாறு அருள் செய்தார். மெய்ப்பொருள் நாயனாரின் வரலாறு சிவாகம நெறிகளை வழுவாமல் கடைபிடிக்க வேண்டியதை வலியுறுத்துகிறது. திருநீற்றுச் செல்வர் என போற்றப்பட்ட மெய்ப்பொருள் நாயனாரின் சித்தி வளாகம் வீரட்டானீஸ்வரர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது. கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திர நாளன்று மெய்ப்பொருள் நாயனாரின் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. ஆசையே பிறவிக்கு வித்து ஆதலால் சரீரம் நீங்கும் பொழுது யாதொரு ஆசையும் இல்லாமல் சிவனுடைய திருவடிகளையே அனலிடைப்பட்ட மெழுகு போல மனம் கசிந்து உருக இடையராது தியானித்தல் வேண்டும். இவ்வாறே மெய்ப்பொருள் நாயனார் சரீரம் நீங்கும் பொழுது தம்முடைய புத்திரர் முதலியோர் மேல் சிறிதும் மனம் பற்று கொள்ளாதவராக திருநீற்றின் மகிமையை விளக்கி அவர்களுக்கு நல்லறிவு கூறினார். அங்கத்தை மண்ணுக்கு ஆக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போகமாற்றி பாவித்தேன் பரமான் இன்னை சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்றபோது இங்குற்றேன் என்கண்டாயே. தான் இறக்கின்ற சமயத்தில் உனது நாமத்தை சொல்லி நீ எங்கிருக்கின்றாய் என்று நான் வினவினால் இங்குள்ளேன் என்று நீ இருக்கும் இடத்தினை எனக்கு காட்ட வேண்டும் என்று அப்பர்பிரான் வேண்டுவது போல சிதம்பர கனக சபேசனின் திருவடிகளை தியானித்தார். வேண்டுவார் வேண்டியதே தந்திடும் சிவன் மெய்ப்பொருள் நாயனார் தியானித்தபடியே அவருக்கு எதிர் நின்று காட்சி கொடுத்து சிவபதம் அளித்தார். ஒரு அரசன் கீழ் வாழும் குடிகள் அவ்வரசனுடைய புத்திரனை காணும் பொழுது அவனிடத்தை குணம் குற்றம் பாராமல் மிக்க அச்சத்தோடும் அவனை வணங்குவார்கள் அன்றோ. அதுபோலவே சர்வலோக நாயகராகிய சிவனுக்கு அடிமைகளாய் உள்ளவர் அவருடைய விபூதி ருத்ராட்சம் முதலிய சிவவேடம் தரித்தவர்களை காணும் பொழுது அவர்களிடத்தே குணம் குற்றம் பாராமல் அவர்களை வணங்குவார்கள். அவ்வாறே சிவவேடமே மெய்ப்பொருள் என கொண்டு சரீரம் நீங்கும் போதும் சிவத்தியானத்திலிருந்து வழுவாது விளங்கிய மெய்ப்பொருள் நாயனாரை போற்றி வணங்குவோம். மேலும் பார்ப்போம். வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சொற்குன்றையார் விரண் மிண்டற்கடியேன், அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காளே, ஆரூரனாரூரில் அம்மானு காளே. தில்லை வாழந்தனர் தமடியார்க்குமடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்குமடியேன், இளையான் தன் குடிமாறனடியார்க்குமடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சொற்குன்றையார் விரண் மிண்டற்கடியேன், அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காளே, ஆரூரனாரூரில் அம்மானு காளே.